டெய்லி நைட்டு அதிகப்படியான யூரின் போயிட்டு என் தூக்கத்தையே டிஸ்டர்பன்ஸ் பண்ணுதுங்க. இந்த அதிகப்படியா யூரின் போறத நிப்பாட்ட முடியுமா? அப்படின்றது இன்னைக்கு நெறைய பேருக்கான தேடுதலாக இருக்கு. அடிக்கடி சிறுநீர் கழித்தலை வீட்டில் இருந்தே உங்களால ஈஸியா கண்ட்ரோல் பண்ண முடியும். அதற்கான ஒரு டிப்ஸ பத்தி தான் இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். வாங்க பார்ப்போம். சுவாசி ஹெல்த் ஸ்பாட் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு அடிக்கடி சிறுநீர் போறது அப்படின்றது நெறைய பேரோட வாழ்க்கையில இயல்பான ஒரு வாழ்வியல் முறையே இன்னைக்கு மாத்திருச்சு. அதனால இரவு முழுவதும் தூங்காம முழிச்சுக்கிட்டே இருக்கிற மாரியான ஒரு சூழல் ஏற்பட்டுருச்சு. ஏங்க பகல்ல போனா கூட பரவால்ல. நைட்டுக்கு ஒரு நாளைக்கு மட்டும் 20 முறை நான் யூரினுக்காக எந்திரிச்சு போறேன். இதனால நான் விடிய விடிய தூங்குறதே இல்ல அப்படின்றது இன்னைக்கு பல பேரோட புலம்பல்களாக இருக்கு. நம்ம சுவாசி இயற்கை மருத்துவமனையில வர்றவங்கள்ல பல பேரு இந்த மாரி சொன்னாங்க. அப்ப அவர்களுக்காக நம்மளுடைய ஆயுர்வேத மருத்துவர்கள், சித்த மருத்துவர்கள் சில ஃபார்முலாவ கிரியேட் பண்ணி ஒரு சில டிப்ஸை குடுத்துருந்தாங்க. அதில ஒரு டிப்ஸு ரொம்ப அருமையா ஒர்க் அவுட் ஆச்சு. அந்த டிப்ஸை தான் இந்த பதிவில பார்க்க போறோம். பார்க்கலாம். பொதுவா நமக்கு டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்கு தான் இந்த யூரின் நைட் அதிகமா போகுது அப்படின்ற கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கும். ஆனா டயபெட்டிஸ் இல்லாதவங்களுக்கு, நான் டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்கும் இன்னைக்கு இந்த அதிகப்படியான யூரின்ல டெய்லி நைட்டு போய்க்கிட்டு இருக்குதுங்க. அப்படின்ற ரீசனும் இருக்குது. அப்ப டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு வர்றதுக்கான காரணம் என்ன? நான் டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு வர்றதுக்கான காரணம் என்னங்கன்னுலாம் அனலைஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னம்னா, அவங்களுக்கு யூரினரி ட்ராக்ல ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்திருக்கலாம். யாருக்கு? நான் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு யூரினரி ட்ராக்ல ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்திருக்கலாம். அதேபோல புரோஸ்டேட் கிளாண்ட் ஏதாவது என்லார்ஜ்மென்ட் இருக்கலாம். புரோஸ்டேட் கிளாண்ட் என்லார்ஜ்மென்ட் அவருக்கு இருக்கலாம். இதனாலலாம் கூட அவங்களுக்கு யூரின் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். டயபெட்டிக்ஸ் பேஷண்ட்டுக்கு பொதுவாவே டயபெட்டிஸ்லயே ஒவ்வொரு ஸ்டேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்ட்டுங்களா? ஆமா. அப்ப டயபெட்டிஸ் ரெட்டினோபதி, டயபெட்டிக் நியூரோபதி, டயபெட்டிக் நெஃப்ரோபதி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டேஜ்ல அவங்க டயபெட்டிக் நெஃப்ரோபதி ஸ்டேஜ் அளவுக்கு வந்துட்டாங்க. டயபெட்டிக் நியூரோபதியிலேருந்து அடுத்து நெஃப்ரோபதி ஸ்டேஜை தொட போகிறாங்கன்றதுக்கு தான் அவங்களுக்கு இந்த மாதிரி அடிக்கடி யூரின் போகிற சிம்டம்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கும். அப்போ நரம்பு மண்டலத்தை நம்ம சரி செஞ்சாகணும். அந்த சிறுநீரக மண்டலத்தையும் நாம் சரி செஞ்சாகணும். அப்போ தான் இந்த மாதிரி அடிக்கடி சிறுநீர் போகிறது கட்டுப்படும். யாருக்கு? டயபெட்டிக். அடுத்து பார்த்தீங்கன்னா, அதிகப்படியான மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கிருக்காங்க இல்லையா? அந்த அதிகப்படியான மருந்து மாத்திரைகள் எடுக்கக்கூடிய ஒரு சூழல் இன்றைக்கி டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு இருக்குது. இப்போ இதில் ஒவ்வொரு மருந்து மாத்திரைகளையும் ஒவ்வொரு விதமான கெமிக்கல், ஒவ்வொரு மருந்து மாத்திரையும் அந்த தயார் பண்ண கம்பெனி பயங்கரமாக அதை பார்த்திங்கன்னா ரிசர்ச் பண்ணி அதை நிறைய கிளினிக்கல் ட்ரையல்லாம் பார்த்து பக்காவாக தான் இன்றைக்கி வெளிவந்திருக்கும். ஆனால் அதே மாதிரி ஒவ்வொரு கம்பெனியும் தனித்தனியாக அந்த மாத்திரைக்கு செஞ்சுருப்பாங்கல்ல. இந்த மாத்திரையெல்லாம் ஒன்றா சேர்த்தா சரிங்களா? ஆமாம். அதாவது சுகருக்கு ஒரு மாத்திரை, பிபிக்கு ஒரு மாத்திரை, ஒரே நபர் கரெக்டுங்களா எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ இந்த 2 மாத்திரைகள் 3 மாத்திரைகளையும் ஒன்றா சேர்த்தா ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும்ல. அது நடந்தால் நம்ம உடம்புக்குள்ளே என்ன நடக்கும்னு சொல்லிட்டு எங்கேயாவது நம்ம லேபில் செக் பண்ணியிருக்கோமானா கிடையாது. அப்போ தான் அதெல்லாம் பார்த்திங்கன்னா இது மாதிரியான அடுத்த பின் விளைவுகளை உண்டு பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். அப்போ நம்மளுடைய யூரினரி ட்ராக்ல இதனாலேயே இன்ஃபெக்ஷன் ஏற்படுத்துறது. அதை எப்படியாவது வெளியேற்றணும்னு சொல்லி உடம்பு முயற்சி பண்ணும். வெளியேற்றப்படாமல் அது தேங்கி அது நமக்கு இன்ஃபெக்ஷனை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும். கரெக்டுங்களா? ஆமாம். அப்போ அதனால் என்ன நடக்கும்? அந்த இன்ஃபெக்ஷன் ஏற்படுத்தக்கூடிய பொருளை வெளியேற்றணும். அதை வெளியேற்றுற வரைக்கும் விடமாட்டேன்னு சொல்லிட்டு நமக்கு யூரின் எக்ஸஸாக போயிட்டே இருக்கும். ஆனால் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருப்போம்? மறுநாளும் திரும்ப அதே மாதிரியே அந்த இன்ஃபெக்ஷன் ஏற்படுத்துகிற மாதிரியே தொந்தரவுகளை ஏற்படுத்துகிற மாதிரியே கெமிக்கல் உள்ளே போய்ட்டுருக்கும். அதாவது இன்ஃபெக்ஷன் எனக்கு இல்லைங்க, ஆனால் போய்கிட்டு இருக்குதுங்க. இன்ஃபெக்ஷன் பின்னாடி நல்லா வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் அது உடனுடனேயே வெளியேற்றக்கூடிய ஒரு வேலையை பண்ணிக்கிட்டு இருக்குது. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். கரெக்டுங்களா? ஓகேங்க. இப்போ டயபெட்டிக்னால அது யூரின் எக்ஸஸாக போனாலும் சரி, நான் டயபெட்டிக்னால அது யூரின் எக்ஸஸாக போனாலும் சரி, இதுக்கு ஈஸியான சொல்யூஷன் இருக்கா அப்படின்னா நிச்சயமாக ரொம்ப ஈஸியான ஒரு சொல்யூஷன் இருக்குது. அதை சொல்கிறேன், ஃபாலோ பண்ணுங்கள். ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளுடைய மருத்துவர்கள் நம்மளுடைய பேஷண்ட்டுக்கு இந்த டிப்ஸை சொல்லி அதில் ஃபீட்பேக் எடுத்து அந்த டிப்ஸை தான் இன்றைக்கி உங்களுக்காக கொடுத்துக்கிறாங்க. அதை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ரைட். என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையானது முருங்கைக்கீரை. முருங்கைக்கீரை எடுத்துக்கோங்க. இந்த முருங்கைக்கீரையை நம்ம என்ன பண்ணணும்னா, கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் வேக வைக்கணும். இந்த முருங்கைக்கீரையில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் வேக வச்சோம் அப்படின்னோம்னா என்ன நடக்கும்னா, இந்த தண்ணியை ஃபுல்லாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அது உறிஞ்சும். அது வரைக்கும் நம்ம வேக வைக்கணும். கரெக்டுங்களா? இந்த முருங்கைக்கீரை அந்த தண்ணியை அப்படியே வேக வைக்கும் பொழுது தண்ணியை ஃபுல்லாக கொஞ்சம் கொஞ்சமாக உறிஞ்சும். லைட்டாக கிளறி விட்டுக்கிட்டே அப்படியே வேக வைங்க. புரிஞ்சுமா? இப்போ இந்த நிலையில் நாம் என்ன பண்ணணும்னா, இன்னொரு பக்கம் நம்ம எள்ளு புண்ணாக்கு, இன்றைக்கி எள்ளு புண்ணாக்கு மார்க்கெட்டில் கிடைக்கும்.
ஆமாம். எள்ளு புண்ணாக்கு. நம்ம வந்து எள்ளு எண்ணெயை, அதாவது எள்ளை அரைச்சி எண்ணெய் ஆக்கியிருப்போம். நல்லெண்ணெய் ஆயிடுச்சு. திரும்ப அதோட சக்கை இருக்குல்ல, அதான் புண்ணாக்கு. ஏன்னா நிறைய பேருக்கு அந்த புண்ணாக்குன்றது தெரியாமல் கூட இருக்கலாம். அதுக்காக சொல்கிறேன். அப்போ இந்த எள்ளு புண்ணாக்கை ஓகேங்களா, நல்லா எடுத்து வாங்கி அதை அப்படியே வந்து கொஞ்சம் தட்டுங்க. தட்டி அதை வந்து பொடியாக்குங்க. அவ்வளோதான். அது நல்லா கட்டி கட்டியாக இருக்கும். அதை தட்டி பொடியாக்குங்க. பொடியாக்கிட்டு அந்த அந்த எள்ளு புண்ணாக்கு தூளை இப்போ அந்த முருங்கைக்கீரையை வேக வச்சுருந்தோம் பார்த்தீங்களா? ஆமாம். அதில் அப்படியே தூவுங்க, போடுங்க. போட்டுட்டு அதை அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கலருங்க. இப்போ இது 2ம் சேர்ந்து வதங்கி வரும்பொழுது இதோட சாறு ஃபுல்லாக அப்படியே இந்த கீரையில் வந்து உள்ளே இறங்கி அதோட டேஸ்ட்டே வேறு லெவலுக்கு மாறி இருக்குங்க. ஓகேங்களா? முருங்கைக்கீரையில் எள்ளு புண்ணாக்கை போட்டு வதக்கி எடுத்ததை எடுத்து நம்ம என்ன பண்ணணும், ஒரு கைப்பிடி காலை மாலைன்னு 2 வேளை எடுத்துகிட்டு வாங்க. வித்தின் 3 டேஸ்லேயே உங்களுக்கு வந்து மாற்றம் தெரியும். உங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு 20 முறை நைட்டு யூரின் போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா ஆட்டோமேட்டிக்காக அது அப்படியே குறைஞ்சி 5 முறையாக மாறிடும். இல்லைங்க ஒரு நாளைக்கு நார்மலாகவே நான் 5 தடவை தாங்க போவேன், அதுவே எனக்கு தொந்தரவாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா ஒரு நாளைக்கு 1 முறையாக மாறிடும். இல்லை சரியாக போச்சுங்க, நான் யூரின் போயிட்டு படுத்தேன்னா காலைல எழுந்திரிச்சு காலைல தாங்க யூரின் போகிறேன் அப்படின்ற அளவுக்கு வந்து மாறிடும். இது கரெக்டுங்களா? உங்களுக்கு இது சரியாகிற வரைக்கும் ஃபாலோ பண்ணலாம். எவ்வளோ நாளுங்க ஃபாலோ பண்ணணும்? சரியாகிற வரைக்கும் ஃபாலோ பண்ணலாம். ஆனால் 3 நாள்லேருந்து 7 நாளைக்குள்ள அற்புதமான மாற்றம் உங்களுக்கு தெரிய வருங்க. நிறைய நபர்களுக்கு இதில் அந்த பலன் கிடைச்சதுனால தான் இந்த டிப்ஸை உங்களுக்கு கொடுத்துக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஆமாம். உங்களுக்கு உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் யாராவது இந்த மாதிரி இருக்கிறாங்கன்னா கூட அவர்களுக்கும் இந்த டிப்ஸை அவங்களுக்கும் சொல்லி அவங்களையும் ஆரோக்கியமடைய செய்யுங்கள். வாழ்த்துக்கள். நன்றி.